2026 2026 மட்டும் முடியல. இப்போ நம்ம சொல்லின்னு இருக்கிறது 12 மாதத்துக்கு 12 பேர் சொல்லின்னு இருக்கிறோம். நான் கேட்குறது என்னென்னா, இப்போ கிரகாம்பல் 1876 தொலைத்தொடர்பு கருவியை கண்டுபிடிச்சார், மனைவிக்கு பேசினார். இப்போ அதனால் நம்ம அந்த பேரே சொல்லிக்கிறோம், ஹலோன்ற பேரே சொல்லிக்கிறோம். அவர் பேர் அலெக்சாண்டர் கிரகாம்பல் முழு பேர். அது மாதிரி 12 மாதம் ஆங்கில மாதத்துக்கு 12 பேர் உலகத்தில் இருக்கிறவங்களுடைய பேர் இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, ஏன் அந்த பேர் நம்ம சொல்லின்னு இருக்கோம். 12 மாதத்து வரலாறையும் இப்போ நான் சொல்கிறதுக்கு வீடியோ போடல. ஆனால் 1947 சுதந்திரம், குடியரசு தினம்னு ஒன்று வருது நமக்கு. அது மாதிரி இந்த 2026ன்னு ஃபஸ்ட்டு ஒரு வருடம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கல. உண்மையாலுமே அதனுடைய நிலைப்பாடு என்னதுக்கு அதிலேருந்து இன்னி வரைக்கும் 2026 சொல்லின்னுக்கிறோம். உலகம் பூரா இந்த பதிவை காலண்டரை ஒன்று வீட்டில் மாட்ட வச்சு தேதியும் பார்க்க வச்சுருக்காங்க. எதுக்கு, ஏன்? இப்போ நம்ம தமிழில் எப்படின்னு பார்த்தோன்னா, சூரியனை மையமாக கொண்டு வரும் புறஊதா கதிர்களுடைய கோடைகளை கணக்கிட்டு கார்காலத்தை கணக்கிட்டு பேர் வச்சுக்கிறாங்க. சித்திரைன்னு ஒரு வரலாறு இருக்குது, கார்த்திகைன்னு ஒரு வரலாறு இருக்குது. ரெண்டுமே பருவத்தை, அந்த இயற்கை பருவத்தை குறிக்கும். ஆனால் ஆங்கிலம் எதை குறிக்கும்? சிந்தியுங்கள். மனித வாழ்வில் இழந்து கொண்டு இருக்கிறோம், அதை கணக்கில் வைத்துக்கொண்டு. பருவத்தை தமிழில் நம்ம கண்டுபிடிச்சி வாழ்ந்தோம்னா இயற்கையை மதிப்போம். தமிழ் தேதியை, தமிழ் மாதத்தை நம்ம பிறப்பினுடைய வாழ்வில் தெரிஞ்சிக்கினா அது ஒப்பற்ற உலகில் இதுக்கு தலை சிறந்த நாம தான்னு புரியும். ஆனால் இது ஏன் நம்ம ஆங்கிலத்தில் எல்லாத்தையும் கொண்டாடின்னு இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்வில் இழந்துன்னு இருக்கிறோமா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சிங்க.